வணக்கம் நண்பர்களே, வாங்க இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சாதத்துக்கும் சப்பாத்திக்கும் ஒரு சூப்பரான அல்டிமேட் ஒரு சைடிஷ் தான் பார்க்க போகிறோம். இது வந்து எப்படி செஞ்சேன் அப்படிங்கிறத உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா ட்ராவலுக்கெலாம் கொண்டு போகிறதுக்கு ஒரு சூப்பரான ஒரு சைடிஷ் தான். நல்ல சட்டியில் ஒட்டவே ஒட்டாது. இது எப்படி செஞ்சேன் அப்படிங்கிறத பார்க்கலாம். இது இட்லி, தோசை, சாதம், சப்பாத்தி, பூரி எல்லாத்துக்குமே ஒரு காம்பினேஷன் அப்படின்னா இதுதான். இதுக்கு வந்து ரொம்ப நீங்கள் அரைக்கணும் செய்யணும் அப்படின்லாம் இல்லை, ஒன்லி வதக்கிற வேலை தான். இது எப்படி செஞ்சேன் அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். அதுக்கு வந்து நல்ல ஒரு கனமான பாத்திரம் எடுத்துக்கணும். இந்த மாதிரி கனமாக பாத்திரம் இருக்கணும். இது வந்து அப்போ தான் நம்ம வதக்க சூடு தாங்கும். அதில் வந்து நான் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். எந்த எண்ணெய்னாலும் நம்ம ஊற்றிக்கலாம். எப்போயுமே ட்ராவலுக்கு நம்ம கொண்டு போகிறோம் அப்படின்னா நல்லெண்ணெய்க்கு வந்து கெட்டு போகிற தன்மை வந்து ரொம்ப குறைவு. நான் கொஞ்சம் லைஃப் டைம் வரும். அதனால் நான் நல்லெண்ணெய் எடுத்துக்கிட்டு இருக்கேன். அதில் வந்து நம்ம கடுகு, அதுக்கப்புறம் நம்ம தாளிக்கிற கொடுக்குற ஐட்டம், நமக்கு உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை, இது எல்லாமே நம்ம வழக்கம் போல் சேர்க்குற மாதிரி நானும் சேர்த்துருக்கேன். இது வந்து நம்ம எங்கேயாவது 2 நாள் ட்ராவல் போகிறோம், வெளியில் வாங்கி சாப்பிட வேண்டாம் அப்படின்னா சப்பாத்திக்கு சூப்பரான ஒரு இது. இட்லிக்கு சாதம் தனியாக, சப்பாத்தி தனியாக, எப்படி நம்ம கொண்டு போனாலும் இது வந்து 2 நாளைக்கு தாங்கும். அதுக்கேற்ற மாதிரி தான் நான் செஞ்சுருக்கேன். பாருங்கள், இதில் வந்து கெட்டு போகிற ஐட்டம்னு பார்த்திங்கன்னா எதுவுமே கிடையாது. நல்லெண்ணெய் இதுலேயே செய்கிறதுனால நல்லா லைஃப் டைம் வரும். வெங்காயம், தக்காளி இருந்தாலே போதும், இதை நம்ம செஞ்சு முடிச்சிடலாம். நான் கருவேப்பிலை வந்து ஒரு கையளவு போட்டிருக்கேன். அதுவும் நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு தேவையானது வந்து பெரிய வெங்காயம், ஒரு 4 பெரிய வெங்காயம் நான் எடுத்து நல்லா பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். நல்ல கடுகு உளுந்தம் பருப்பு வந்து பொரிஞ்சு செவந்து வந்த பிறகு 4 பெரிய வெங்காயத்தையும் உள்ளே ஒன்று சேர்த்துக்கிறோம். இதில் வந்து சின்ன வெங்காயம் போட்டோம் அப்படின்னா டேஸ்ட்டு வந்து இனிக்க ஆரம்பிச்சிடும். பெரிய வெங்காயம் தான் நல்லா குழஞ்சி நமக்கு பேஸ்ட்டு மாதிரி வரும், அந்த தொக்கு பதத்துக்கு வரும். அதுக்காக நான் பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேன். கொஞ்சம் லைட்டாக கலர் மாறினோடனே நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். இதுக்கு வந்து உப்பு வந்து தேவையான அளவு முதலே நான் சேர்த்துட்டேன். இந்த உப்பு வந்து இந்த டிஷ்ஷுக்கு வந்து சரியாக இருக்கும், அதனால் நான் சேர்த்துருக்கேன். ஒரு 1/2 ஸ்பூன் கிட்ட சேர்த்து வச்சுருக்கேன். இது நல்லா வதங்கினோடனே அடுத்து இதுக்கு தேவையானது வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. அது வந்து பேஸ்ட்டாகவும் அரைச்சிக்கலாம். நான் வந்து மிக்சியில் வந்து பல்ஸில் வந்து போட்டிருக்கேன். கொஞ்சம் குறப்பாக இருக்கிற மாதிரி இருந்தால் அந்த தொகுக்கு வந்து டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இதில் வந்து காயெல்லாம் நம்ம சேர்க்க போகிறதில்ல, ஒன்லி வெங்காயம் தக்காளியை வச்சு மட்டும்தான் சேர்க்குறோம். அதனால் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து கொஞ்சம் குறப்பாக மிக்சிலேயே நம்ம அடித்து பல்ஸ் மோடில் அடித்து ஒரு 2 ஸ்பூன் கிட்ட சேர்த்துருக்கேன். இதுவும் அது பச்சை ஸ்மெல்லு போகணும். அதனால் வந்து நல்லா வந்து வெங்காயத்தோடையே போட்டு வதக்கி விட்றணும். இதெல்லாம் வதங்கி கொஞ்சம் வெங்காயம் வந்து குழஞ்சி, இப்போ வந்து நல்லா நிறையா இருக்கிற மாதிரி இருக்கும். நல்லா வெங்காயம் வந்து குழஞ்சி வரும்போது அப்படியே சுருங்கி குட்டியாக வந்துடும். கொஞ்சமாக வர ஸ்டேஜில் தக்காளி வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு 5 தக்காளி நான் எடுத்து வச்சுருக்கேன். 4 வெங்காயத்துக்கு 5 தக்காளி வந்து நல்லா சரியாக இருக்கும். ஒரே மாதிரி வெங்காயம், ஒரே மாதிரி தக்காளி சைஸ் நம்ம எடுத்துக்கணும். அப்போ தான் குவான்டிட்டி கரெக்டாக இருக்கும். இதில் வந்து தக்காளி தான் அதிகமாக இருக்கணும் இந்த தொக்குக்கு, அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போ வந்து நல்லா தக்காளியை வந்து நல்லா பழுத்த தக்காளியாகவும் இருக்கணும். அப்போனா தான் அந்த புளிப்பு இல்லாமல் ஒரு இனிப்பும் கலந்த டேஸ்ட் இருக்கும். ரொம்ப அரைப்பழுப்பாக இருந்துச்சு அப்படின்னா புளிப்பு மட்டும் நமக்கு அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ வந்து நல்லா வந்து வதக்கி விட்றணும். இது வதங்கும் போதே வந்து இதுக்கு தேவையான மசால் வந்து நம்ம வீட்டு மசால் தான். நம்ம வீட்டிலே ஏற்கனவே வந்து மல்லித்தூள்லேயே நம்ம எல்லாமே அரைச்சி போட்டிருப்போம். அதே சீரகம், மிளகு, சோம்பு, கசகசா, அதுக்கப்புறம் எல்லாமே இருக்கும். அதில் பொரிகடலை போட்டிருப்போம், அரிசி வறுத்து போட்டிருப்போம். அதை மட்டும் நான் சேர்த்துருக்கேன். இதுக்கு வந்து தனி மிளகாத்தூள் 1.5 ஸ்பூன் கிட்ட சேர்த்துட்டு நம்ம வீட்டில் அரைச்ச மல்லித்தூள். இது வந்து இந்த ஒரு மல்லித்தூள் இருந்தால் போதும், எவ்வளவோ சமையல் செய்யலாம். நிறைய சமையல் வந்து நான் சேர்க்குற ஒரே குழம்பு மல்லித்தூள் இது தான். இதை வந்து ஒரு 3 ஸ்பூன் கிட்ட நான் சேர்த்துருக்கேன். சின்ன ஸ்பூனுக்கு 3 ஸ்பூன் சேர்த்து, அதுக்கப்புறம் மஞ்சத்தூள் வந்து ஒரு 1/4 ஸ்பூன் அதையும் சேர்த்து நல்லா வந்து வதக்கி விட்டுறணும். ரொம்ப தண்ணி ஊற்றிடக்கூடாது. ஃபஸ்ட்டு வந்து ட்ரையாக வதக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து ரொம்ப திக்காக இருந்துச்சு அப்படின்னா ஒரு 1/2 டம்ளர் தண்ணி மட்டும்தான் இதுக்கு ஊற்றணும். ஏன்னா இதில் தக்காளி உள்ளதே வந்து ஜூஸ் சரியாக வரும். ரொம்ப பிடிக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னா நம்ம அதுக்கப்புறம் தண்ணி சேர்த்துக்கணும். ரொம்ப குருமாவுக்கு ஊற்றுற மாதிரி ரொம்ப தண்ணியெலாம் இதில் ஊற்றிடக்கூடாது. அப்புறம் ரொம்ப நேரம் அதை வற்ற வைக்கிற மாதிரி ஆயிரும். இப்போ வந்து ஒரு 1/2 டம்ளர் இதுவே இதுக்கு சரியாக இருக்கும். இதை ஊற்றி அப்படி நல்லா மூடி வச்சிடணும். நம்ம மூடி வச்சு இந்த தக்காளி வெங்காயம்லாம் நல்லா பேஸ்ட்டு மாதிரி குழஞ்சி வெந்து வரணும். நல்லா நம்ம ஊற்றின எண்ணெயெல்லாம் மேலே பிரிஞ்சு வரணும். அது வரைக்கும் ஒரு 5 நிமிஷம் நம்ம வெயிட் பண்ணணும். வெயிட் பண்ணோம் அப்படின்னா நல்லா வந்து பிரிஞ்சு வந்துடும். அதுக்கு தான் இந்த அடி கனமான பாத்திரம். இப்படி பாத்திரத்தில் செய்யும்போது அடியில் வந்து ஒட்டாது. நல்லா நம்ம எடுத்து விட நல்லா வந்துடும். ஒட்டவே ஒட்டாது. நல்லா இப்போ எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துடுச்சு. இன்னும் கொஞ்சம் நேரம் கூட நம்ம வற்ற வச்சிட்டோம் அப்படின்னா நல்லாயிருக்கும். நான் வந்து இது வந்து சப்பாத்திக்கும் சாதத்துக்கும் தான் இப்போ செஞ்சுருக்கேன். சாதத்துக்கும் சூப்பராக இருக்கும், சப்பாத்திக்கும் இது சைடிஷ் வந்து அல்டிமேட்டாக இருக்கும்.
இட்லிக்கு வந்து சூப்பராக இருக்கும். இட்லிக்கு வந்து இந்த குருமா குழம்புலாம் வச்சு சாப்பிட்றவங்களுக்கு கண்டிப்பாக இந்த டேஸ்ட்டு பிடிக்கும். ட்ரை பண்ணாதவங்க ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வந்து ஓரளவுக்கு ரெடி ஆயிடுச்சு. இன்னும் கொஞ்சம் கூட நல்லா வத்திருச்சு அப்படின்னா, வேணும்னா நம்ம உடனே சாப்பிட்றதா இருந்தால் கொத்தமல்லி போட்டுக்கலாம். நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கிறதா இருந்தால் கொத்தமல்லி போடக்கூடாது. ஒரு 2 நிமிஷம் இன்னும் மூடி அந்த இன்னும் கொஞ்சம் அந்த ஈரப்பதம் குறைஞ்சிருச்சு அப்படின்னா சரியாக இருக்கும். இப்போ ஓரளவுக்கு நல்லாவே வந்து நல்லா வத்தி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம ஒரு பெரட்டிட்டு இறக்கி வச்சுக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா தொக்கு வந்து நமக்கு ரெடி ஆகிடுச்சு. நான் இன்றைக்கி வந்து இப்படி தான் செஞ்சுருந்தேன். நீங்களும் ட்ரை பண்ணாதவங்க ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த இது நான் ஈஸியாக பேச்சுலர் கூட செய்கிற மாதிரி ஒரு தொக்கு வெரைட்டி தான். கண்டிப்பாக எல்லாருக்கும் இந்த டேஸ்ட்டு பிடிக்கும். இது பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா நமக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தொக்கு வந்து ரெடி. எப்படி? கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாருக்கும் பிடிக்கும். ஒரு ஈஸி சமையல் இது. தேங்க்யூ.